லோயர் பண்ணிடு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து டெஸ்ட் கேஸ் அண்ட் டெஸ்ட் சினாரியோனா என்னன்னு பார்த்தோம். அண்ட் நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்னா, மெயினாக இந்த சைக்கிள் எப்படி போகும். எங்களுடைய ஆஃபீஸினுடைய ஸ்கைப் சேட்டை எடுத்து காமிச்சேன். டெவலப்மெண்ட் டீம் ஒன்று புதுசாக டெவலப் பண்ணுவாங்க அல்லது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இஷ்யூஸை. அதை வந்து இன்னொருத்தர் ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இந்த டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டெவாப்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க. அவங்க தான் பேசிக்லி ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் அது டெஸ்டிங் டீமுக்கு போகும். இந்த டெஸ்டிங் டீமுக்கு போயிட்டு டெஸ்டிங் டீம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒன்று புது ஐட்டம்ஸ் வந்துருந்ததுன்னா, ஃபீச்சர்ஸ் வந்துருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணணும். ஆர் they should verify whether the fix has been done. The annotation features எங்க பாருக்கு நேத்திக்கு வந்துச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல டிசேபிள் பண்றதுக்கு. எனக்கு ஐ டோன்ட் நோ வேர் எக்ஸாக்ட்லி இஸ் தட் ஆப்ஷன். annotation options அப்படிங்கிறதுல where will I go? So people are asking annotation. வெரிஃபை பண்ணணும் அந்த ஃபிக்ஸஸை. அதுக்கப்புறம் அதில் சில ஐட்டம்ஸ் க்ளோஸ் ஆகும், சிலது மறுபடியும். யார்ப்பா திருப்பி திருப்பி இந்த அனோட்டேஷன் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது? இன்பாங்கிறவர் யாரு? நவீன்குமார். அனோட்டேஷன் ரிக்வஸ்ட் நீங்கள் டோன்ட் எனேபிள் இது கேட்காதீங்கன்ட்ட. நீங்கள்லாம் காலேஜ் வந்து படிக்கிறவங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்கப்பா. இட் இஸ் டிஸ்டர்பிங் த கிளாஸ். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளில போயிடுங்க கிளாஸை விட்டு. யூ ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். இங்கே எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். இந்த அனோட்டேஷன் ரிக்வெஸ்ட். ஓகே, குட். அண்ட் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, கம்யூனிகேஷன் தான் கீ. நீ அதை டாக்குமெண்ட் பண்ணலை, அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கம்யூனிகேட்டிங் ப்ராப்பர்லி டு த அதர் எண்ட், யூஎஸ்லேருந்தோ யூகேலேருந்தோ ஆஸ்திரேலியாவிலேருந்தோ கல்ஃப்லேருந்தோ இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ்டு ப்ராஜெக்ட் வராது. அந்த ஓரல் கம்யூனிகேஷன் மட்டும் போராது, டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டாக்குமெண்டேஷன் தான் நம்ம முந்தா நாள் பார்த்தோம். ரெண்டு விஷயங்கள். ஒன்று, வாட் டு டெஸ்ட் அப்படிங்கிறது தான் டெஸ்ட் சினாரியோ. என்ன செய்ய போறேங்கிறத மட்டும் சொல்லு. என்னப்பா செய்ய போற? நான் இங்கே இருந்து தஞ்சாவூர் போக போறேன், நான் இங்கே இருந்து அண்ணா நகர் போக போனேன், அவ்வளோதான். அல்லது நாளைக்கு என்ன பண்ண போற? நாளைக்கு காலேஜ் போக போறேன், அவ்வளோதான். என்னங்கிறத மட்டும் நீ சொல்லணும். இன்னொன்று, ஹவு டு டெஸ்ட். இதுக்கு பேர் டெஸ்ட் கேஸ். எப்படி போக போற? பைக் எடுத்துக்க போறேன், பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறேன், ரைட் எடுக்க போறேன், கூகுள் மேப்ஸ் மாதிரி காலேஜுக்கு வழி சொல்ல போறேன். ஹவு டு டெஸ்ட்டுங்கிறது வெரி டீட்டெயில். வாட் டு டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ்வலி 1 or 2 லைன்ஸ், அவ்வளோதான்.
என்ன பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம இந்த வாட் டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பை த வே ஹேண்ட் எனேபிள் பண்ணுங்க ரேஸ் பண்றத எல்லா ஹேண்ட்ஸையும் ரோயர் பண்ணிட்டு நேற்று முந்தா நாள் ஒரு சாம்பிள் யூஆர்எல்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த சாம்பிள் யூஆர்எல்ஸ் எத்தனை பேர் போய் பார்த்தீங்க கேன் யூ ரைஸ் த ஹேண்ட்ஸ் நீங்களா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா கேன் யூ ஜஸ்ட் செக் டெல் மீ எத்தனை பேர் போய் பார்த்தீங்க அதில் குட் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் 26 பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க 30 பேர் ஆயிடுச்சு ஓகே 29 குட் ஸோ அதில் உங்களுக்கு நிறைய தப்பு தெரிஞ்சிருக்கும் லாட் ஆஃப் இஷ்யூஸ் யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட் பட் அட் த சேம் டைம் இதில் என்னன்னாக்க இது பக்கோட நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ நீ மைக்ரோசாஃப்டில் போய் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டையோ எக்ஸலையோன்னு எடுத்தேன்னா இவ்வளோ பக்கு வராது வேற நம்ம அந்த கேஒய்சி ஃபார்ம் கொடுத்துருந்தோம் இல்லையா எல்லா ஹேண்ட்ஸையும் லோயர் பண்ணிடுங்கப்பா கேஒய்சி ஃபார்மில் பார்த்தா எல்லாமே எரர் கொடுக்கும் ஏன்னா டெவலப்பர் நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியோ அதைத்தான் செய்ய போகிறாங்க எங்கள் மென்டர் சொல்வார் எள்ளுன்னா எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வா என்னையா வராதேம்பார் சாஃப்ட்வேரில் உன்னை எந்த காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை மட்டும் செய் அதுக்கு ஒரு ஸ்டெப் கூடவும் பண்ணாது அவருக்கு ஒரு ஸ்டெப்பு குறைச்சும் பண்ணாது ஏன்னா மற்றது எல்லாமே அசம்ஷன்ஸ்னா உன்னுடைய கற்பனை நீயா ஒரு அனுமானம் வச்சுட்டு இருக்கிற அது சரியா வராது கஸ்டமர் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும் ஸோ இப்போ இந்த வாட் டு டெஸ்ட் அப்படிங்கிறத எப்படி டாக்குமெண்ட் பண்றது ரைட் நான் இன்னைக்கு எக்ஸல் எடுத்துக்கல இதுலயே நான் போறேன் ஓகேயா இதுல test.pilo.com இப்போ இது சிஆர்எம் இருக்கு இந்த ஃபார்ம் இருக்கு இதுல வந்து செக் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா செக் டீடைல்ஸ்ல 2 ஆப்ஷன் தான் இருக்க முடியும் ரைட் ஒன்று ஒரு எக்ஸிஸ்டிங் ஆதார் நம்பரை வச்சு செக் பண்ணுன்னு நான் சொல்லணும் இன்னொன்று நான் முன்னாடி ஃபீட் பண்ணாத ஆதார் நம்பரை செக் பண்ணுன்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 ரைட் 1 2 3 4 5 செக் அப்படின்னு கொடுத்தேன்னா யாரோ என்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி 1 2 3 4 5 5ன்னு சொல்கிறேன் இது வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லுது ஸோ இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று இல்லாத ஆதார் நம்பர் அல்லது ஆல்ரெடி ஃபெச் என்டர் பண்ண ஆதார் நம்பர் அல்லது ஆதார் நம்பரே இன்வேலிட் ஒரு இன்வேலிட் ஆதார் நம்பரை போடுறேன் அப்போ என்ன சொல்லுது ஆதார் நம்பர் தப்புன்னு சொல்லலை அது நோ ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுது ஆனால் அது சொல்றது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீ ஒரு பிளான் பண்ணிக்கணும் இல்லையா இதுக்கு பேர் டெஸ்ட் பிளானிங்னு பேர் ஓகே இந்த டெஸ்ட் பிளானிங்னா என்னன்னாக்க நீ முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 என்டர் an invalid ஆதார் நம்பர் ரைட் அண்ட் செக் கரெக்டா இது வந்து ஒரு காம்பினேஷன் ரெண்டாவது என்டர் வேலிட் ஆதார் பட் தட் இஸ் நாட் ஆடட் பிஃபோர் இது வேலிட் ஆதார் நம்பர் 10 டிஜிட்டோ 12 டிஜிட்டோ கரெக்டாக என்டர் பண்ற ஆனா அந்த நம்பர் உள்ள இல்லை மூணாவது என்டர் வேலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆதார் அண்ட் செக் இந்த 3 ஆப்ஷன் இந்த இன்வேலிட் ஆதார் நம்பர்ல ஆல்பாபெட்டிக் நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா நம்ம ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் ஆல்பாபெட்டிக் என்டர் பண்றியா ஆல்பா நியூமரிக் என்டர் பண்றியா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ ஏன்னா ரொம்ப எழுத ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ மகாபாரதம் மாதிரி பெருசா போயிடும் சில கம்பெனில அதையும் எழுத சொல்லுவாங்க
enter Aadhaar number with special characters, enter Aadhaar number with only numbers, enter Aadhaar number with alphabets. எல்லாத்தையும் நீ எழுது. ஏன்னா நீ அதை யோசிச்சிருக்கியா அப்படின்னு then they will come to know. If you write down, they will know whether you have thought through that process. உன்னுடைய தாட் ப்ராசஸே இல்லாமல் நீ பண்ணுறியா, ஆர் யூ ஹாவ் டன் இனஃப் திங்கிங் அண்ட் யூ ஹாவ் அப்ளைட் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும், எழுதிட்டுருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ, என்டர் அன் இன்வேலிட் ஆதார் நம்பர் அண்ட் செக், என்டர் அ வேலிட் ஆதார் தட் இஸ் நாட் ஆடட் பிஃபோர், என்டர் அ வேலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆதார் அண்ட் செக்னு கொடுத்துருக்கு. இந்த 3 காம்பினேஷன் கொடுத்துருக்கு. இது இந்த செக் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும், ரைட்டா? செக் ஆப்ஷன். இப்போ இதுவே இங்கேருந்து நான் பேக் போகிறேன், சரி, இங்கே போயிட்டு இந்த ஃபில் ஃபார்ம் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த செக் டீட்டெயில்ஸில் இப்போ நம்ம வந்து இது ஒன்று எழுதினோம், என்டர் இன்வேலிட் ஆதார் நம்பர், இந்த ஒன்றுத்தை மட்டும் எழுதணும் இல்லையா, இந்த செக் ஆப்ஷன்ஸ். இது வந்து டெஸ்ட் சினாரியோ. இந்த டெஸ்ட் சினாரியோவையே நான் டெஸ்ட் கேஸாக எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹவு டு டூ, ரைட்? இதுதான் வந்து நம்ம டிசின்னு கொடுக்குறேன், டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன். இது என்ன பண்ண போறேங்கன்னு சொல்லிட்டேன். இந்த டெஸ்ட் கேஸில் 2-3 காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். ப்ரீ ரிக்வசிட். இந்த ப்ரீ ரிக்வசிட்னா என்ன, இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ப்ரீ ரிக்வசிட் நான் இன்வேலிட் நம்பர் என்டர் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், அல்லது ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், அவனுக்கு நீ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்ப? இப்போ நம்ம இங்கே போகிறோம், maps.google.com போகிறோம். இங்கே வந்து மயிலாப்பூர், சென்னை, தமிழ்நாடு. இங்கேருந்து நான் டைரக்ஷன்ஸ் போடுறேன், அண்ணா நகர், சென்னை, தமிழ்நாடு. மயிலாப்பூர்லேருந்து அண்ணா நகருக்கு எப்படிப்பா போகணும் அப்படின்னா, கூகுள் தெளிவாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுக்குறான் பாரு. இந்த ரூட்ல என்ன டீடைல், ஹெட் ஈஸ்ட் ஆன் 2nd Avenue, அதுக்கப்புறம் அட் த ரவுண்ட் அபவுட் டேக் த செகண்ட் எக்ஸிட், டேக் கீழ்பாக் கார்டன் 4 நிமிஷம் 1.4 கிலோமீட்டர்ஸ் போ, ஹால்ஸ் ரோட்லேயே கண்டினியூ பண்ணு 3 நிமிஷம் போ, அதுக்கப்புறம் இங்கே வா, குருசாமி பிரிட்ஜுக்கு வா. இந்த மாதிரி he is giving step by step instruction. இது 5ஆம் கிளாஸ் பையனும் புரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு யூ டர்ன் இது தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ, 5ஆம் கிளாஸ் பையனும் புரிஞ்சுக்கலாம், 10ஆம் கிளாஸ் பையனும் புரிஞ்சுக்கலாம், 60 வயசுக்காரனும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா நீ கொஞ்சம் யோசிக்கணும். அந்த யூஆர்எல் ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நவ் கிளிக் ஆன், இங்கே நான் இருக்கேன், ஹோம் பேஜில் இருக்கேன். ஹோம் பேஜில் இருக்கேன். இப்போ நான் எங்கே போகிறோம், செக் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் ஆன் செக் டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன, கிளிக் பண்ணிட்டேன். ஆதார் நம்பரில் ஏபிசிடிஇன்னு என்டர் பண்ணு, ரைட்? என்டர் ஏபிசிடிஇ இன் ஆதார் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்த ஸ்டெப் என்ன, நான் இங்கே பண்ணுறேன், ஏபிசிடிஇன்னு என்டர் பண்ணுறேன். கிளிக் ஆன் செக். யாரோ என்டர் பண்ணி வச்சுருக்காங்க அதில். ஓகே, ஜிஜின்னு போடுறேன், ஏபிசிடிஇ ஜிஜி செக். ஓகே,
அடுத்த ஸ்டெப்பு கிளிக் ஆன் செக் பட்டன். டெஸ்ட் சினாரியோல என்ன பண்ணணும், இந்த ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தோம், இதெல்லாம் கொடுக்கல. ஸ்டெப்ஸில் இங்கே நீ நோட் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ என்ன ஆக்ஷன் பண்ணுவ, கம்ப்யூட்டரில் போய் ஒன்று கிளிக் பண்ணுவ அல்லது என்டர் பண்ணுவ, டைப் பண்ணுவ, என்டர் சொல்லுவ, டைப்னு சொல்லுவ, வாட் தட்ஸ் ஓகே. கிளிக் டைப். மூணாவது கண்ணால் பார்ப்பேன், நாலாவது பேசலாம், அவ்வளோதான். அல்லது சுவிட்ச் ஆன் பண்ணலாம், எதையாவது மவுஸை வச்சுட்டு நீ கிளிக் பண்ணலாம், கீபோர்டை வச்சுக்கிட்டு நீ டைப் பண்ணலாம், அல்லது மைக்கில் பேசலாம், வீடியோ கேமரா முன்னாடி நிற்கலாம், அவ்வளோதான் நீ கம்ப்யூட்டர் முன்னாடி பண்ண முடியும். ரைட்? ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் எழுதுறதுனுடைய டெக்னிக் என்னன்னா, ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் வித் அ வெர்ப். ஸ்டார்ட் வித் அ வெர்ப். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடு, இதை பண்ணு, இதை பண்ணு. என்ன பண்ண முடியும்? கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணுன்னா எங்க கிளிக் பண்ணணும்? பட்டனில் கிளிக் பண்ணணுமா, டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணணுமா, லிஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணணுமா, விண்டோவில் கிளிக் பண்ணணுமா, எங்கே கிளிக் பண்ணணும்? டைப் பண்ணணும்னா எங்கே டைப் பண்ணணும், என்ன டைப் பண்ணணும்? ஆதார் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும், இதை டைப் பண்ணணும். ரைட்? கிளிக்கில் ஒன்று தான், மோஸ்ட்லி கிளிக்னு சொன்னால் லெஃப்ட் கிளிக் தான் பை டிஃபால்ட். ஸ்பெசிஃபிக்காக நீ சொல்லணும்னா ரைட் கிளிக்னு சொல்லு. கிளிக்னு மொட்டையாக சொன்னோன்னா லெஃப்ட் கிளிக். ஸோ நீ டெஸ்ட் கேஸ் எழுதுகிற டெக்னிக் என்னன்னால், டெஸ்ட் சினாரியோ எழுதுறது ஈஸி, ஒரே ஒரு லைன் அல்லது மேக்ஸிமம் 2 லைன்ஸ் வரும். ஆனால் டெஸ்ட் கேஸில் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்சு இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண பிறகு உன் கஸ்டமர் சொல்லியிருப்பான், தப்பான ஆதார் நம்பரை என்டர் பண்ணினா என்ன வரணும்னாக்க, சிஸ்டம் மஸ்ட் டிஸ்பிளே an error message. அது ஆக்சுவலாக சொல்லணும், தப்பான ஆதார் என்ற, அதாவது இன்வேலிட் ஆதார் நம்பர் கொடுக்காம ஆல்ஃபபெட்லாம் கொடுத்தணும்னாக்க இங்கே ஒரு எரர் மெசேஜ் வரணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, அந்த எரர் மெசேஜ் சொல்லாமல் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு சொல்கிறது. இதை வந்து இது ஒரு தப்பு. ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த நம்பரை என்டர் பண்ணினா ABCDEGங்கிறது ஒரு இன்வேலிட் ஆதார் நம்பர்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சிஸ்டம் வந்து ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணி, சில கம்பெனி என்ன சொல்லுவாங்க, அந்த எரர் மெசேஜ் என்ன வரணும் அந்த ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் கொடுப்பாங்க, இன்வேலிட் ஆதார் ப்ளீஸ் என்டர் எகைன். சில மெசேஜ், என்ன மெசேஜ் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்டில் கொடுத்தாங்களோ அப்படியே ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் பையன் இதை பார்த்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணான்னா என்ன பண்ணுறோம், ஹோம் பேஜ், அதாவது நீ அதையும் சொல்லலாம், ப்ரீ ரிக்வசிட்டில் ஹோம் பேஜ் மஸ்ட் பி ஓப்பன், ஹோம் பேஜ்னு இருக்கணும். ஸ்டெப்ஸ், இதர் கிளிக் பண்ணது டைப் பண்ணு, கிளிக் பண்ணணும்னா எங்கே கிளிக் பண்ணணும், டைப் பண்ணணும்னா எங்கே டைப் பண்ணணும், என்ன டைப் பண்ணணும், இவ்வளோதான் நீ பண்ணக்கூடிய வேலை. இது ஒரு ஸ்டெப்பும் இருக்கலாம், 10 ஸ்டெப் இருக்கலாம், 50 ஸ்டெப்பும் இருக்கலாம். இதெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் என்ன பண்ணணும், அது எக்ஸாக்டாக ஒன்று சொல்லணும், என்ன எரர் மெசேஜோ என்ன சக்ஸஸ் மெசேஜோ கொடுக்கணும். இப்போ இதே டெஸ்ட் கேஸை நான் இப்படி மாத்துறேன். ரைட்? இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒரு இன்வாலிட் ஆதார் நம்பருக்கு அப்படியே காப்பி பேஸ்ட். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் காப்பி பேஸ்ட்லன்னு வச்சுக்கோ, தொலைஞ்சோம் நம்மலாம். என்டர் அ வேலிட் ஆதார், வேலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆதார் நம்பர் அண்ட் செக். இதுதான் நான் பண்ணணும்னு விரும்புறேன். இப்போ எனக்கு ப்ரீ ரிக்வசிட் என்ன, ஆதார் 1122334455 must be in the system. இது உள்ள இருக்கணும், இது உள்ள இருந்தால்தான் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். இதே தான், ஆனால் ஒரே என்னென்ன மாற்றுவோம்னாக்க, தப்பான ஆதார் நம்பருக்கு பதிலாக கரெக்டான ஆதார் நம்பர் பண்ணோம். செக் பட்டனை கிளிக் பண்ணினோம்னாக்க சிஸ்டம் மஸ்ட் டிஸ்பிளே த ஃபுல்
details of that Aadhaar on இப்போ நான் போகிறேன், இதையே என்டர் பண்ணுறேன். ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம்னா அடுத்த டெஸ்ட் கேஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி. எப்படி? நான் இங்கே போகிறேன், சிஸ்டத்துக்கு போகிறேன், இப்போ இதை டைப் பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஓ சாரி, இது 5566 ஓகே, 5566. ஸோ நான் இங்கே டேட்டாவை இங்கே போய் மாற்றிக்கணும், என்னுடைய டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக மாற்றணும், இல்லைன்னா இதே என்டர் பண்ணுவானுங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கிறதா? ஓகே, இது சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுது. யூஸ்வலாக முதல் டெஸ்ட் கேஸ் எழுதுறது தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேருடைய டெக்னிக் காப்பி பேஸ்ட் மாடிஃபை, காப்பி பேஸ்ட் மாடிஃபை, காப்பி பேஸ்ட் மாடிஃபை. ரைட்? இது ஏன்பா இவ்வளோ தூரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள் ரீசன். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுங்களேன். உனக்கு முன்னாடி 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. I want you to test a credit card system. For example, you get a job in HDFC or ICICI or City Union Bank or MasterCard or Visa itself. And you are asked to test their credit card system. உனக்கு கிரெடிட் கார்டு சிஸ்டத்தில் என்ன தெரியும்? தெரியாது, நீ கற்றுக்கணும். But I cannot wait till you learn. You may take 6 months, you may take 5 months. Who knows? Instead, a senior will write test cases like this. அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் லீடோ டெஸ்ட் மேனேஜரோ they will write these test cases and test scenarios. இப்படி தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் கேஸ் அல்லது டெஸ்ட் சினாரியோஸை எழுதி உன் கையில் கொடுத்துருவான். தம்பி, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். கூகுள் மேப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுவியோ அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணு. இதுதான் சிஸ்டத்தினுடைய அப்ளிகேஷனுடைய URL, இதுதான் லாகின் கிரெடென்ஷியல். ஃபாலோ தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மெட்டிகுலஸ்லி. அவ்வளோதான். ஸோ நீ என்ன பண்ணணும்னால், உனக்கு இங்கிலீஷ் தெரியும், உனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஓ, இதை தான் செய்ய போகிறோமா, ஆதார் நம்பர் இது இருக்கணுமா, அதை போய் முதல்ல ஆட் பண்ணிப்போமா. ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கும், அதை நீ ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே வர கிளிக், இது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே செக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். சிஸ்டம் மஸ்ட் டிஸ்பிளே ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் தட் ஆதார்னு இருக்கா, ஸ்க்ரீன்லேயும் வந்துருத்தா, எக்ஸ்பெக்டடும் இதுவும் ஒன்று. ஸோ பாஸ் மார்க். எல்லாரையும் நம்ம எதுன்னு எதிர்பார்க்குறோம்? காலேஜில் 50% வாங்கியிருந்தா பாஸ். எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நீ மினிமம் 50 வாங்கணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். நீ ஆக்சுவலாக 80 வாங்கியிருக்க, யூ ஆர் அ பாஸ். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 50, நீ வாங்கிட்டு இருக்கிறது 40, யூ ஆர் அ ஃபெயில். அப்படி தானே பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 50 அல்லது 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 35னா 36 வாங்கினியா எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் பண்ணிட்ட பாஸ். 34 வாங்கினியா எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக வாங்கியிருக்கு ஃபெயில். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் ஸ்க்ரீனில் நீ கண்ணு முன்னாடி பார்க்குற ரிசல்ட்டும் ஒன்றா இருந்ததுனால் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் as per test case equal to actual result you see on screen, then pass, else fail. So test case nudiya output naaka pass or fail. இந்த டெஸ்ட் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குப்பா. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு.
இந்த எக்ஸல்ல போய் நான் டெஸ்ட் பண்ணணும். இங்க 12, இங்க 14 கொடுக்குறேன், ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், சம்னு கொடுத்துட்டு போட்டாக்க 26ன்னு வருது இல்ல, இது ஒரு டெஸ்ட். ரைட், இன்னொன்னு இதை வந்து 15 மாத்திரம் உடனே ரிசல்ட் மாறணும், அது ஒரு டெஸ்ட். இந்த செல்லுல வேல்யூவே இல்லை, ஆனா 2 செல்லுக்கும் சம் போட்டிருக்கேன், அப்படியா இருந்தாலும் ஒர்க் ஆகணும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெஸ்ட். இப்போ நான் என்ன பண்றேன், 17, 23 போட்டுட்டு இந்த செல்லை காப்பி பண்றேன், அப்படியே இந்த ஃபார்முலாவை காப்பி பண்றேன், காப்பி பேஸ்ட் போடுறேன், இதுக்கு சம் போடுது இல்ல அது. ஸோ நீனாவே ஃபார்முலா என்டர் பண்றது ஒரு டெஸ்ட், அதே ஃபார்முலாவை இன்னொரு செல்ல காப்பி பண்ணி அது அந்த செல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதா அது ஒரு டெஸ்ட்டு. இது நான் போட்டிருக்கிறது 2 செல்லுக்கு ஒரு 2 காலத்துக்கு. ஈக்குவல் டு போடுறேன்ப்பா, ஏன்னு போட்டால் இத்தனை ஃபங்க்ஷன் வருது, பின்னு போட்டால் இத்தனை ஃபங்க்ஷன் வருது, சின்னு போட்டால் இத்தனை ஃபங்க்ஷன் வருது. எக்ஸல்ல வெறும் ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் அதே மாதிரி இந்த காலத்தை செலக்ட் பண்ணி சென்டர் அப்படிங்கிறேன். சென்டர்னா சென்டர் ஆகுதுல்ல, இது ஒரு டெஸ்ட். லெஃப்ட்னு போடுறேன் லெஃப்ட், ரைட்டுன்னு போடுறேன் ரைட்டு, ஒரு செல்லை மட்டும் சென்டருங்கிறேன். எக்ஸலுக்கு இந்த மாதிரி எவ்வளவு டெஸ்ட் பண்ணியிருப்பான் அவன். எக்ஸல் ஒரே ஒரு டூலுக்கு. உனக்கு எங்கேயாவது தப்பு வருதா? அதுல தப்பு வரல. அந்த அளவுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் மைக்ரோசாஃப்ட்டுக்கு உள்ளேயே பண்ணியிருக்கானுங்க. ஐபிஎம் இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, ரைட், எல்லா இடத்துலையும் ஆரக்கிளா இருந்தாலும் சரி, சிஸ்கோவா இருந்தாலும் சரி, அவ்வளவு டெஸ்ட் பண்றான். ஸோ டெஸ்டிங் உடைய நீட் இஸ் எனார்மஸ். இந்த 90% ப்ராடக்ட் ஒர்க் பண்ணினா போரும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் த எய்ம். ஆல்வேஸ் டெஸ்டிங் டீம் ஷுட் எய்ம் அட் 100% பர்ஃபெக்ட். ஒன்று கூட ஃபெயில் ஆகக்கூடாது. 100 டெஸ்ட் பண்றான், 500 டெஸ்ட் பண்றான், 500க்கு 500ம் பாஸ் ஆகும். இருக்காது. எவ்வளவு கூட நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ 500ல 490 டெஸ்ட் பாஸ், 10 டெஸ்ட் ஃபெயில். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, கார்ல வந்து நீங்க வந்து ஒரு 50 டெஸ்ட் பண்றீங்க, அந்த 50 டெஸ்ட்ல 45 பாஸ் ஆகுது, 5 ஃபெயில் ஆகுது, அந்த காரை நீங்க வாங்குவீங்களா? அதே கேள்விதான். அல்லது 50க்கு 50 தான் பாஸ் ஆகணும்னு நினைப்பீங்களா? எதுல காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? விலையில காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? ஆர் வில் யூ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி? ஸோ டெஸ்டிங்கினுடைய வேலையே, நிறைய பேருக்கு டெஸ்டிங் வந்து இது மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்னே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல இப்போதான் டெஸ்டிங் கோர்ஸ் ஆட் ஆயிருக்கு, ஒரு லாஸ்ட் 10-15 வருஷமா. அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு ஒரு பேப்பரே கிடையாது. எஸ்டிஎல்சி பேப்பர் மட்டும்தான் இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஜாவா பேப்பர் இருக்கலாம், அல்லது C++ பேப்பர் இருக்கலாம். ஆனால் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு தனியா பேப்பர் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுவே ஒரு இண்டஸ்ட்ரி. இது நான் எதுக்காக சொல்றேன்னாக்க, இன்ஃபோசிஸ் இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் டீம் ரெவென்யூ போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். just 1 second. Testing services எங்கேயோ இருக்குன்னு போட்டிருக்கான். இதுல எங்க இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்துருவோம். இது ஃபுல் growth கொடுத்துருக்கான். இந்த கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ஸ் எல்லாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்கிறதுனால எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தே ஆகணும். ஓகே, இதுல என்னென்ன மாதிரி ரீஜன்ல இருந்து ரெவென்யூ வந்திருக்கு,
என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லேருந்து ரெவென்யூ வந்திருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரெவென்யூ வந்திருக்கு, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஓகே, இதில் டெஸ்டிங்னு போட்டு தனியாக கொடுக்கல, பட் இப்படி பார்க்குறேண்ணா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரெவென்யூ காக்னிசன்ட். நீங்கள் உள்ள வேணா போய் பாருங்க. ஓகே, இதில் வந்து இஃப் யூ ஹேவ் சம் டைம் ஜஸ்ட் கோ டு சம் ஆஃப் தீஸ் ரிப்போர்ட்ஸ். ஓகே, இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், ஹெச்சிஎல், இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸ். இதில் இது எக்ஸாக்ட் ரெவென்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் நான் வந்து இன்னும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். எகெயின் நான் சர்ச் தான் பண்ணி பார்க்கணும். லெட் மீ டு அ சர்ச். டெஸ்டிங்னு சர்ச் பண்ணுறேன். கண்டினியூவஸ்லி ரீஇன்ஃபோர்ஸிங் லேர்னிங் அண்ட் டெஸ்டிங். ஓகே, அடுத்தது செக்யூரிட்டி டெஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் டிசைன். ஓகே, சாஃப்ட்வேர் டு பி ஓகே. எங்கேயாவது திருப்பி அதே தான் வருது. டெஸ்டிங் ரெவென்யூன்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க நீங்களும் when you get time, because the independent testing revenue டெஸ்டிங் டீம்னு தனியாகவே வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனிலையும். These companies make a whole lot of money out of testing alone. டெஸ்டிங்கிறது தனி ஸ்பேஸ். let me do this way. Just one second. That company is Maverick Systems. Yes, Maverick Systems. Maverick Systems போத்தீங்கன்னாக்க இவங்க a whole lot of testing services கொடுக்குறாங்க. ஓகே, குவாலிட்டி என்ஜினியரிங். இந்த குவாலிட்டி என்ஜினியரிங்கில் போனீங்கன்னாக்க they provide a whole lot of testing services. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் கம்பெனி, ஒரு தனி டெஸ்டிங் கம்பெனி இட் செல்ஃப். ஓகே, ஸோ நீங்கள் இதில் போய் பார்க்கலாம் அவங்க எத்தனை கம்பெனி, என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, எத்தனை ரெவின்யூ வருது, அதெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. ஏன்னால் இது வந்து ஒரு கோல்டு மைன், தங்கச்சுரங்கம். டெஸ்டிங் ஆஸ் அ ஃபீல்ட் எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் டெஸ்டிங்கும் நடக்கணும். ஸோ டெஸ்டிங் இஸ் an independent service by itself. கோடிங்கே இல்லாமல் டெஸ்டிங் கம்பெனி வச்சு நடத்தலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிளில் நீங்கள் பார்க்கும்போது ரிக்குவயர்மெண்ட்ஸ், டிசைன், கோடிங், டெஸ்டிங். அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இந்த டெஸ்டிங்கை பற்றி ரொம்ப பேசுறதில்ல. கிளாட் தட் நான் முதல்வன் took initiative to spread testing as a credit course through online. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஆனால் இந்த டெஸ்டிங்கில் என்ன முக்கியமான வேலைன்னாக்க திங்க், இதுதான் பிளானிங், பர்மியூட்டேஷன், காம்பினேஷன். இந்த சிஸ்டத்தில் இதை போட்டால் இது பிரேக் ஆகுமா, இதை போட்டால் வேலை செய்யுமா, வேற ஆங்கிள்லேருந்து யோசிக்கணும், இதை எப்படிடா உடைக்கலாம் அப்படின்னு. தென் எக்ஸிக்யூட். இந்த எக்ஸிக்யூட்டில் ஒரு டெஸ்ட்டாக எடுத்து பாஸ் ஆர் ஃபெயிலான்னு சொல்லு. ரைட், இந்த ரெண்டும் வேலை. இந்த எக்ஸிக்யூட்டுங்கிறது தான் நீ ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறது. இந்த திங்க்குங்கிறதுல திங்க் பண்ணி டாக்குமெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்லேயும் நீ லாஜிக்கை திங்க் பண்ணணும், கோடு பண்ணணும். அங்கே கோடை நீ டைப் பண்ணுவ,
இங்க நீ டெஸ்ட் கேஸை டைப் பண்ணு. டெவலப்பர் என்ன பண்ணுவான்? கோடிங்னா என்ன? டைப் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டெஸ்டர் என்ன பண்ணுவான்? டைப் டெஸ்ட் சினாரியோ ஆர் டெஸ்ட் கேஸ் இன் இங்கிலீஷ். இதுதான். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி there is something ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சாட் ஜிபிடிலும் போய் கேட்கலாம், அல்லது லோ கோட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்களேன். நோ கோட் லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த லோ கோடில் என்ன தெரியுமா பண்ணலாம்? நீ நிறைய கோடிங் டைப்பே பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு சொன்னா அதுவே கோடு எழுதும். டிராக் அண்ட் டிராப் கோடு. ஒரு பட்டனை போடு, இந்த பட்டனுக்கு என்ன பேர் மாத்தணுமா, என்ன செய்யணும், இங்க பாருங்க, இந்த வீடியோல ஆல்ரெடி காமிக்கிறாங்க பாரு. இந்த பட்டன்ல வேலிடேட் பண்ணணுமா, நான் மேண்டட்ரியா மேண்டட்ரியா, எல்லாத்தையும் நீ டைப்பே பண்ண வேண்டாம். அதாவது ஃபுல் கோட் டைப்பே பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அது கோடு பண்ணும். ஸோ டெவலப் எனி திங் வெரி வெரி லோ கோட். இந்த ரீடூல்னு ஒரு டூல், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இவனே கோடு ஜெனரேட் பண்ணுவான். நீ டிராக் அண்ட் ட்ராப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கோட் பண்ணுவான். எல்லாமே பண்ணலாம். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு, ஆட்டோமேட்டிக்காக கோடு ஜெனரேஷனுக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேர் தயாராகிக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஸோ எல்லா லைன்ஸும் நம்ம தான் டைப் பண்ணணுங்கிறது இன்னைக்கு அவசியம் கிடையாது. சோஹோக்குள்ள அவங்களே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அவங்களே நீ ஃப்ளோ சார்ட் போட்டேன்னா ஸ்க்ரீனை டிசைன் பண்ணி, இந்த பட்டனை கிளிக் பண்ணினா இதை பண்ணு, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கோட் எழுதிக்கும். ஆனால் அவன் எழுதின பிறகு அதை டெஸ்ட் பண்ணணும்ல, அது ஒழுங்காக ஒர்க் பண்ணதில்ல, அந்த வேலை ஒரு பெரிய வேலை. ஸோ ஆஸ் ஆன் டேட் நம்ம டெஸ்டிங்கில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த டாக்குமெண்டேஷனில் ரெண்டு தான். ஒன்று ஒன்லைன் டிஸ்கிரிப்ஷன் வாட் டு டெஸ்ட், ஆர் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் லைக் திஸ் ஆஸ் அ டெஸ்ட் கேஸ். ஏன்னா நான் இங்கே நோட் பேடில் போட்டிருக்கேன், நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் எழுதுவீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதில் பாஸ் ஆர் ஃபெயில். இதுதான் நம்மளுடைய வேலை. இதில் எவ்வளவு தூரம் நம்ம திங்க் பண்ணுறோம், எவ்வளவு பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் போடுறோம், எவ்வளவு நிறையா டெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராடக்ட்டுக்கு நல்லது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிச்சுன்னா கை தூக்குங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த கான்செப்ட் இது புரிஞ்சுன்னா கை தூக்குங்க. குட். ஓகே, மணி இப்போ 10:45. ஒரு 5 minutes கேப். 10:50க்கு மறுபடியும் ஆரம்பிப்போம். 10:50, 10:51க்கு மறுபடியும் we will start again. We will take a small break, a short break, we'll come back. 10:51 we will start again. சரியா? அது வரைக்கும் நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 10:51 we will start. ஹோப் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். என் குரல் கேட்குது இல்லை எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, குட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னங்கிறத நான் ஒரு ரிகன்சைல். நம்ம இது 3வது வாரத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம்.
அப்புறம் ரியலாக சில ஏடிஎம், வெண்டிங் மிஷின், கார் இதுக்கெல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஃபீல்ட்ஸ் பேஜ் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம். வாட் அண்ட் ஹவு டெஸ்டிங் பேசிக் பார்த்தோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஸ்டிங், பவுண்டரி கண்டிஷன்ஸ், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன்ஸ், சாம்பிள் டேட்டா அதை பார்த்தோம். இந்த வாரம் 2 சாம்பிள் யூஆர்எல் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. டெஸ்ட் சினாரியோவை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது, டெஸ்ட் கேஸை எப்படி பண்ணுறது பற்றி இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்டேன். அது அடுத்த வாரம் தான் டெஸ்ட் கேஸ், பட் இந்த வாரமே கொடுத்துட்டோம். அப்புறம் ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் நேத்திக்கு போன கிளாஸில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். we will now elaborate that. okay, அந்த டாக்குமெண்டேஷன்ல கிளாரிஃபிகேஷன் டாக் அப்படின்னு லாவண்யா மேடம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு கஸ்டமர் வந்து சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு வந்து நேத்திக்கு போன கிளாஸ்ல, அதாவது இந்த அக்கௌண்ட்னா என்ன, கான்டாக்ட்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்களாமும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க. ஸோ ஒரு டெமோ மாதிரி கொடுத்தோம். டெமோ மாதிரி கொடுக்கலாம், அல்லது ஒரு ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் அவங்க கையில் கொடுக்கலாம். லாவண்யா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும், ஸ்க்ரீன் டிசைன் போட்டிருப்பாங்க, அல்லது கையாலே எழுதி உங்களுக்கு இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும், இதை வச்சு திங்க் பண்ணு அப்படிம்பாங்க. இப்போ முக்கியமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இந்த requirements அண்டர்ஸ்டாண்டிங் த ரிக்குவயர்மெண்ட். நீங்க ஒரு வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறீங்கப்பா, உன் பில்டர்கிட்ட தெளிவா சொல்லணும் எந்த இடத்துல வேணும், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், எவ்வளோ ஹால், கிச்சன் எந்த இடத்துல இருக்கணும், அது என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், நீ எல்லாம் சொல்லணும். டீக் வுட் போடணுமா, வேற ஏதாவது வுட் போடணுமா, ஃப்ளோரிங் மார்பிளா, மொசைக்கா, ரெகுலரா, எமல்ஷன் பெயிண்டா, வேற பெயிண்டா, என்ன கலர், ஒன்னொன்னுத்தையும் நீ தான்ப்பா சொல்லணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஒரு மாடல் ஹவுஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க, எங்களால் டைமென்ஷன்லாம் மாற்ற முடியாது, நீங்க உங்களுக்கு என்ன பெயிண்ட், உள்ள என்ன இன்டீரியர் அதை மட்டும் சொல்லுங்க. பட் அதை நீ தான் சொல்லணும். மாடுலர் கிச்சன் வேணுமா, இப்படி வேணுமா, உனக்கு வந்து இட்டாலியிலேருந்து வாங்கியிருக்கிற அந்த பாத்ரூம் மெட்டீரியல் வேணுமா, அல்லது லோக்கல் மெட்டீரியல் வேணுமா, உன் பில்டரை புரிஞ்சுக்கிறான்ல, யுவர் பில்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் யூ. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லையும் சொல்லணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல அது யூஸ்வலி அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோ, யூஸ்வலி பிசினஸ் அனலிஸ்ட், இவர் தான் மெயின் பர்சன் ஃபார் ரிக்குவயர்மெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட போய் பேசிட்டு இவர் தான் வருவார். ஏன்னா கஸ்டமர் சொன்னா உனக்கு புரியாது டைரக்டா. கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றை தூக்கி ஒரு பேங்க்குக்கு அனுப்புறேன், அந்த பேங்க்குக்கு டெவலப் பண்ணுன்றாங்கப்பா ஒரு சாஃப்ட்வேர், நீ போய் பேசிட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ப. ஒன்று ஒரு ஜென்ரல் மேனேஜரோட கோத்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் மேனேஜர் எனக்கு வந்து அந்த லோன்லேயே மல்டிபிள் டைப்ஸு, ஃபோர்க்ளோஷர்ஸ் அண்ட் டிஃபால்ட்டிங் த லோன்ஸ், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இதெல்லாம் வேணும்ப்பா அப்படிங்கிறாரு. உனக்கு ஒன்றுமே புரியாது. சார் நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்ன சார், ஃபோர்க்ளோஷர்னா என்ன சார் நீ கேட்ப, உனக்கு தெரியாது. இது கூட தெரியாமல் சாஃப்ட்வேருக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பிச்சுடுவார் ஒன்று. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, எ பர்சன் ஹூ ஒர்க் இன் தட் ஃபீல்ட் அவரையே எடு, கெட் தட் பர்சன். அவருக்கு விஷயம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேயே 10 வருஷம் ஒர்க் பண்ணவருக்கு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் தெரியும், அவரை பிஸ்னஸ் அனலிஸ்டாக வச்சுக்கோ.
அவரு ஒரு பேங்கரோட பேசுறதும் நீ ஒரு பேங்கரோட பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணினவரையே எடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும், அது பெட்டர். ஒரு ஹாஸ்பிட்டல்லையே ஒர்க் பண்ணின ஒருத்தர் எடுத்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டெவலப் பண்ணணுமா, அது பெட்டர். ஐடியால டைரக்டா விட்டோம்னா அவனுக்கு ஜாவா தெரியும், C++ தெரியும், டேட்டாபேஸ் தெரியுமே ஒழிய பிசினஸ் தெரியாது. அவனும் கத்துப்பான், இன்னைக்கு தெரியாது, கத்துப்பான், கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாங்க. ஆனா அது வரைக்கும்லாம் கஸ்டமர் பொறுமையா இருக்க மாட்டான். ஸோ அதனால இந்த பிசினஸ் அனலிஸ்ட்டை வந்து நான் சில சில சமயங்கள் நான் பார்த்துருக்கேன், ஸ்டாக் புரோக்கரையே எடுத்து அவரை பிசினஸ் அனலிஸ்டா வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவான். எ பர்சன் ஹூ ஒர்க் இன் தட் ஃபீல்ட் அவரையே பிசினஸ் அனலிஸ்டா அனுப்பி வை. he or she will talk better to the customer. நீ டெக்னிக்கல் டேர்மா போய் துப்புவ, நீ சொல்ற ஒரு டெக்னிக்கல் டேர்மா அவனுக்கு புரியாது. நீ சரியா இல்லப்பா, இந்த ஆளை மாத்துங்கப்பான்னு ஒன்ன தப்பு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ பிசினஸ் அனலிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்னு புரிஞ்சுக்கணும். ரைட் தட் இன் அ டாக்குமெண்ட். இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். இதுதான் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு அவர் கொடுப்பார். பட் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் நம்ம படிக்க மாட்டோம். தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கற்றலின் கேட்டல் நன்று. ஒரு விஷயத்த புஸ்தகம் வச்சு படிக்கிறத விட ஒரு விஷயத்த இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் அடிச்சு உங்ககிட்ட கொடுத்து தம்பி படிச்சுட்டு வா அப்படின்னா 110 பேர் தான் படிச்சுட்டு வருவாங்க. ஆனா காதால கேட்கறது இஸ் மச் ஈஸியர். லிசனிங் இஸ் ஈஸியர் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை ஹீ வில் எக்ஸ்பிளைன். நம்ம லெக்சரர்ஸ் என்ன பண்றாங்க, ப்ரொஃபசர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த பிரிஸ்கிரைப்டு புக்ல ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த கான்செப்ட் அவ்வளவுதானே. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது ஒன்று முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டிபிக்கலி இப்படி தான் இருக்கும் ஒரு செஷன். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெவலப் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறோம். லெட் அஸ் சே அப்போலோ அல்லது மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ஸ், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டத்துல போடணும் அப்படின்னு இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணணும். உன் வேலை டெஸ்டிங் தான். ஆனா ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து டெவலப்பரும் புரிஞ்சுக்கணும், டெஸ்டரும் புரிஞ்சுக்கணும். It is not that requirement is only for development. Requirement is common for both development and testing teams. எவ்வளவுக்கு அவ்வளவு ரிக்குவயர்மெண்ட்ஸ் நல்லா புரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா அந்த ப்ராஜெக்ட் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நான் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு வச்சுக்கோ, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அனுப்பேன். எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்பேன். எங்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல பிரான்ச்சஸ் நான் சொல்றேன், நான் தான் பிசினஸ் வச்சுக்கோங்க, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை புரிஞ்சுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், ரைட்? இது எல்லாம் முக்கியமான விஷயம் அதுக்கு, ரைட்? ஸோ இந்த பிரான்ச்சஸ்ல வந்து ஒரு பிரான்ச்சுக்கும் ஐடி, ஒரு யூனிக் ஐடி, நேம், பிரான்ச் மேனேஜர் நேம்,
டீட்டெயில்ஸ் இது எல்லாம் வாங்கிக்கணும். ஃபோன் இதெல்லாம் வாங்கிக்கணும்ப்பா, மெயின்டைன் பண்ணணும்ப்பா. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துலையும் இருக்கு. எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். ஸோ இதுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி தரணும். இது ஃபர்ஸ்ட். இது ஒரு பார்ட், ஜஸ்ட் ஒரு பார்ட், ஸ்மால் பார்ட். அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸ்பெஷாலிட்டியில் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன். இது என்னது? இது ஆர்த்தோ, டயபெட்டிஸ், ஹார்ட் சர்ஜரி, கேன்சர் ட்ரீட்மெண்ட், ரீனல் கிட்னி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் வந்து ஹார்ட் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும், இன்னொரு சென்டர் வந்து ஆர்த்தோதாக இருக்கும், இன்னொருது வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சுக்கு நீ போகணும்னு அவங்க டைரக்ட் பண்ணி விடுவாங்க, என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது நான் என்ன சொல்வேன்னா, இந்த பிரான்ச்சஸ்லயே வாட் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் ட்ரீட்டட் ஹியர் ஆர் கிவன் ஹியர், ஓகே, ஆர் ப்ரொவைடட் ஹியர். இந்த பிரான்ச்சில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீ சொல்லணும்ப்பா. ஏன்னா கிரீம்ஸ் ரோடு போனோம்னா ஹார்ட்டும் இருக்கு, ஆர்த்தோவும் இருக்கு, நெஃப்ராலஜியும் இருக்கு, யூராலஜியும் இருக்கு, ரைட்? ஸோ அப்போலோ கிரீம்ஸ் ரோடு ஒரு மாதிரி இருக்கும், அப்போலோட கோட்ருபுரம் ஒரு மாதிரி இருக்கும், அப்போலோ தேனாம்பேட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிரான்ச்சும் ஸ்பெஷாலிட்டியோட அட்டாச்ட் இருக்கு. இன்னொன்று அடுத்தது டாக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ணணும். ஐடி, நேம், இமெயில், ஃபோன், ஸ்பெஷாலிட்டி, ரைட்டா, குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் இருக்கு, எவ்வளோ இருக்கு. டாக்டரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், எல்லா டாக்டரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். again associated with which branch, which branches. ஏன்னா ஒரு டாக்டரே 2 ஹாஸ்பிட்டல், காலம்பர ஒரு ஹாஸ்பிட்டல், சாயங்காலம் ஒரு பிரான்ச்சுக்கு போகலாம். இந்த டாக்டர் எந்தெந்த பிரான்ச்சுக்கு வருவார்? ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்ல, பின்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்து வேற எங்கேயும் அனுப்பிச்சிடக்கூடாது இல்லை. ஸோ டாக்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்ல வருவாங்க. அடுத்தது மெடிக்கல் ஸ்டாஃப், இவங்க டீட்டெயில்ஸ் இதே மாதிரி தான். மெடிக்கல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு உண்டான அதே மாதிரி தான் ஐடி, அவங்க எந்த பிரான்ச்சுக்கு வருவாங்க, அவங்க எந்த மாதிரி நர்ஸ், அவங்க சில பேர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, சில பேர் ஹார்ட் சர்ஜரிக்கு உண்டான அந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உண்டான சில ஸ்பெசிஃபிக் பீப்புள் இருப்பாங்க, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஆம்புலன்ஸில் வர்றவங்க இல்லையா. ஸோ எந்த ஸ்டாஃப், என்ன ஸ்பெஷாலிட்டி, எந்த பிரான்ச்சில் வேலை செய்கிறாங்க, இது எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் பேஷண்ட் டீட்டெயில்ஸ். பேஷண்ட்லேயும் எகெயின் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுக்கணும், நேம், இமெயில் எல்லாம் வாங்கிக்கிட்டு இது பேஷண்ட்டோட ஆதார் நம்பர் வாங்கிப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டு இன்சூரன்ஸ் டேட்டா வாங்கிப்பாங்க, கரெக்டா, பிளட் குரூப் என்ன அதை வாங்கிப்பாங்க, பேஷண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வாங்கி வச்சுப்பாங்க. சரி, இதெல்லாம் பேசிக். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? பேஷண்ட்டு வந்து உள்ளே வர்றான்ப்பா, அவுட் பேஷண்ட்டாக வரான், எடுத்தோன்னே இன்பேஷண்ட்டாக வரமாட்டோம். இன்பேஷண்ட்னா ஹாஸ்பிட்டல்லே தங்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, அது இன்பேஷண்ட். அவுட் பேஷண்ட்னா வந்தோமா, வைத்தியத்தை முடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் ஆரம்பிக்கும். அப்பாயின்மெண்ட்டில் வந்து பேஷண்ட் ஐடி, என்ன டேட்டில் வந்து வரணும்,
டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டு சார், எனக்கு வந்து காலை வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், அல்லது உட்காந்தா இடுப்பு வலிக்குது, ப்ரொலாங்டு தலைவலி, கண்ணு சரியா தெரியல, கம்ப்ளைண்ட் என்ன, ரைட்? எந்த பிரான்ச்சுக்கு வந்து எந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் போகணும், இது எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு நீ வந்து அவுட் பேஷண்ட்டாக வருவ. அவுட் பேஷண்ட் மாடியூல்னே ஒன்று இருக்கும். இதே மாதிரி பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீ உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஐடியை போட்டு வச்சுப்பாங்க, டேட்டு, ஒரு தடவையும் ஹைட் எடுப்பாங்க, வெயிட் எடுப்பாங்க, பிபி எடுப்பாங்க, ரைட்? சுகர் பேஷண்ட்டாக இருந்தாக்க சுகர் டீட்டெயில்ஸும் எடுத்துப்பாங்க. ஸோ உள்ள வந்த உடனே இத்தனை டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி நீ வந்துட்டியா, உடனே டாக்டருக்கு ஒரு டோக்கனும் கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 45 வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அவுட் பேஷண்ட் நீ உள்ளே போகிறையா, இதெல்லாம் பார்த்துருவார். தென் உன்னை வந்து டாக்டர் பார்ப்பார். டாக்டர் வந்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் கமெண்ட்ஸ் எழுதுவார். என்ன இவருக்கு ப்ராப்ளம், என்ன இஷ்யூ இருக்குது, ஏதாவது இருக்கா, புதுசாக தான் செய்யணுமா அப்படின்னு அவர் எழுதுவார். கமெண்ட்ஸ் அல்லது நோட்ஸ் எழுதுவார். அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தேன்னாக்கா டேப்லெட்ஸ், டோசேஜ், டைமிங்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு, சப்போஸ் நீ நெக்ஸ்ட் விசிட் வரணுமா, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீடட் ஆர் நாட், இல்லைப்பா இன்னைக்கு வந்தால் போகாது, உனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட்ஸ், டோசேஜ், டைமிங்ஸ் மட்டும் இருக்காது, அதை தாண்டி அதர் டெஸ்ட்ஸ், இல்லைப்பா இது போகாது, நீ போயிட்டு ஒரு இசிஜி எதுக்கு எடுத்துட்டு வந்துரு, நீ போயிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு வந்துரு, உனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும் போல இருக்குது, உனக்கு வீசிங் இருக்குது, எதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவார். இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும், பில், இதுதான் முக்கியம்ப்பா, பணம் வரணும் உள்ள. உனக்கு ஒரு பில்லை போட்டு அந்த பில்லுக்கு ஒரு பணத்தை வாங்கி உங்ககிட்ட இருந்து அதுக்கு ஒரு ரெசீட்டு கொடுக்கணும் இல்லையா, அதையும் கொடுத்து ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, உன்னோட இந்த அப்பாயின்மெண்ட் ஓவர், நீ போயிட்டு வா, உனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்டை தரேன் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீ என்ன பண்ணுவ, சப்போஸ் இந்த பில் எடுத்துக்கிட்டு, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு ஃபார்மசிக்கு போவில்ல, ஃபார்மசிக்கு போனால் ஃபார்மசிலையும் ஒரு கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அங்கே பார்த்தேன்னா ட்ரக் ஐடி அல்லது மெடிசின் ஐடி, நேம், டோசேஜ், ரைட், குவான்டிட்டி, சமயத்தில் 10 ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க, சிலது 15 ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும், அது 20 ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும், அல்லது 250 ml டானிக்காக இருக்கும், 500 ml டானிக்காக இருக்கும், குவான்டிட்டி எவ்வளவு, ப்ரைஸு, டேக்ஸ் எவ்வளவு, எல்லாம் போடுவாங்க, ரைட்டா? ஸோ ஃபார்மசிக்கு போனால் அங்கே ஒரு தனி பில்லு, எகெயின் இங்கே செப்பரேட் பில், ஒரு ரெசீட்டு போட்டு உனக்கு கொடுத்து விட்ருவாங்க. இன்னொரு இடத்துக்கு நீ இப்போ ஒன்றா இசிஜி எடுத்துட்டு சொல்லிடுறாங்க. இசிஜி எடுக்கணும்னாக்க உனக்கு 3 டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு. இசிஜி எடு, செஸ்ட் எக்ஸ்ரே எடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட், இந்த டெஸ்ட்டில் வந்தோம்னாக்க எல்லா இடத்துலையும் பேஷண்ட்டு தான் முக்கியம்ப்பா. பேஷண்ட் ஐடி எல்லா இடத்துலையும் சுற்றி 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 அது உட்காந்துக்கிட்டு இருக்கும். எந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன், டைப் ஆஃப் டெஸ்ட்டு, ரைட், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எகெயின் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. இவருக்கு வந்து பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் எல்டிஎல் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் யூடிஎல் எவ்வளோ இருக்குது, பிளட் சுகர் இவ்வளோ இருக்குது, ரேண்டம் லெவல் இருக்குது, ஃபாஸ்டிங் லெவல் இருக்குது, ஆஃப்டர் ஈட்டிங் இவ்வளோ இருக்குது, டபிள்யூபிசி கவுண்ட்டு, ஆர்பிசி கவுண்ட்டு, பிளேட்லெட் கவுண்ட்டு அப்படின்னு அத்தனை, அது ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் போய் உட்காரும். ஒன்று ஒரு டேட்டா பேஸில் போய் உட்காரும், ஒரு டேபிளில் போய் உட்காரும்.
டெஸ்ட் எழுதுற எகைன் டெஸ்ட் கொடுத்த உடனே மறுபடியும் ஒரு பில்லை போடு, அண்ணனுக்கு ஒரு பில்லை போடுன்னு சொல்லிட்டு அங்கேயே உடனே பில்லை போட்டுருவாங்க. எங்க போனாலும் சுத்தி சுத்தி பேஷண்ட் ஐடி வேணும், அது ஃபார்மசின்னா மருந்து, டெஸ்ட்டுன்னா ஒரு டெஸ்ட்டு, எல்லாத்துக்கும் ஒரு பில்லு, டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் நீ வெளில போக முடியாது. 1000 பேர் வந்துட்டு போகிறான் ஒரு நாளைக்கு. இந்த சிஸ்டம் இல்லைன்னா உன்னால் ட்ராக்கே பண்ண முடியாது. சரி, டெஸ்ட்டு முடிச்சிட்டேன்ப்பா, அடுத்தது எகெயின் மறுபடியும் இன்பேஷண்ட்னு ஒன்று இருக்கும், இன்பேஷண்ட் மாடியூல்னு ஒன்று இருக்கும். நீ டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போவேன். டாக்டர் பார்த்துட்டு, தம்பி உனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, அல்லது உனக்குன்னா உனக்கு இல்லை, ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் வியாதி வரக்கூடாது, கூப்பிட்டு இல்லைப்பா உனக்கு ஒரு ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்கணும், அல்லது உனக்கு இந்த இடத்துல இந்த டிஷ்யூ சரியில்லை, இதை ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும், ஒரு புண்ணு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டோம்னாக்க நீ நாளைக்கே கிளம்பிடலாம். இல்லை நீ கண்ணில் உனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு உனக்கு கேட்ராக்ட் பண்ணணும், நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு, கிளம்புற 1 ஹவரில் கிளம்பிடலாம். ஸோ அந்த இன்பேஷண்ட் அப்படிங்கும்போது நீ தியேட்டர் உடனே இங்கே என்ன ஆகும், அது சர்ஜரினாக்க ஆபரேஷன் தியேட்டர் ஃபார் சர்ஜரி இஃப் நீடட். இல்லைன்னாலும் உனக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக உன்னை கூப்பிடுவாங்கல்ல, they would have asked for some treatment. It may be surgery, அல்லது ஒரு நாளைக்கு ட்ரிப்ஸை போட்டு 2 நாளைக்கு இங்கேயே இருன்னு இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இட் நீட் நாட் பி சர்ஜரி, இட் மே பி சம்திங் எல்ஸ் ஆல்சோ, ஒன் அப்சர்வேஷனில் வச்சிருக்கலாம். கரெக்ட். தியேட்டர் ரூம் அல்லது அந்த வார்டு, எந்த வார்டில் ஒன்று போட்டிருக்கணும், ரைட். இதுக்கு அட்டெண்டிங் டாக்டர் யாரு, டியூட்டி நர்ஸ் யாரு, இன்பேஷண்ட்டாக போயிட்டேன்னாக்க எவ்ரி 2 hours டேக் டீட்டெயில்ஸ், டெம்பரேச்சர் எடுப்பாங்க, பிபி பார்ப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் கிரிட்டிகாலிட்டி. அது பார்த்துட்டு மருந்து சாப்பிட்டியா ஒரு டிக் போடுவாங்க. ட்ரிப்ஸ் போட்டோமா, எத்தனை ட்ரிப்ஸ் போட்டோம், அது எத்தனை உள்ளே போயிருக்குது, எப்போ ஸ்டாப் பண்ணினோம். அதே மாதிரி டயட், உள்ளே உனக்கு சால்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, குறைக்கணும். 1 கிராம் சால்ட்டா 2 கிராம் சால்ட்டான்னு போட்டு அதுக்கு தனியாக அந்த கேன்டீனுக்கு ஆர்டர் பண்ணி இந்த பேஷண்ட் ஐடியை போட்டு கரெக்டாக உனக்கு வேணுங்கிற டயட்டு 1 பிளேட் உன்னோட ரூம்க்கு வந்துடும். எல்லாத்தையும் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் பில்லை போடு. இவ்வளோ வேலை நடக்குது இல்லை. இதை தாண்டி இல்லை எந்த பில்லுக்கும் நீ என்ன பண்ணுற, ஐயா நான் கையை விட்டு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை கொடுப்பேன். உடனே உனக்கு என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் உன்னுடைய ஐடி கார்டை வாங்கிப்பாங்க, ப்ரீமியம் அந்த பிளான் என்ன பிளான்னு பார்த்துப்பாங்க, உன் இன்சூரன்ஸ் பிளான் என்னது, கவரேஜ் எவ்வளவு, செட்டில்மெண்ட் எவ்வளவு. ஏன்னா நீ சப்போஸ் 60,000 ரூபா வருதுன்னு வச்சுப்பாங்க, இன்சூரன்ஸ் என்ன சொல்லும், அப்ரூவல் வரும். இந்த பிளானை நீ கொடுத்த பிறகு அப்ரூவல், சப்போஸ் நீ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டேன்னாக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சிஸ்டத்தில் அடிப்பாங்க, இந்த இன்சூரன்ஸ் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கவரேஜ் 60,000 வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. வித்தின் 25 minutes அங்கேருந்து ஆன்சர் வந்துடும், நாங்கள் 60ல் 55,000 கவர் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஸோ மீதியை நீ கட்டணும்ல, எவ்வளோ செட்டில்மெண்ட்டு ரிமைனிங், செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக டிஸ்சார்ஜ் சம்மரின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகணும். இது முடிஞ்ச பிறகு ஃபாலோ, ஓகேப்பா இன்னைக்கு கண்ணு சரியாயிடுச்சு, நீ இன்னும் ஒரு 2 weeks கழிச்சு இந்த மருந்தெல்லாம் போடு, மறுபடியும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும். ஓகே, 2 weeks கழிச்சு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, 2 weeks கழிச்சு மறுபடியும் காமி, செக் பண்ணுறேன், ப்ராப்ளம் சரியாக போகிற வரைக்கும் நீ போயிட்டு பில்லை கட்டிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம்.
ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நான் இதை போட்டதுக்கு இந்த ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன். என்ன கால் எமர்ஜென்சி கால் வருது, எந்த ஆம்புலன்ஸ் போகுது, அந்த ஆம்புலன்ஸ்க்கு யாரு டிரைவர், அந்த ஆம்புலன்ஸ்ல வரும்போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க அந்த ஃபெசிலிட்டி ரீச் பண்ண உடனே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அது ஃபுல்லா என்டர் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சிக்கு எவ்வளவு வருது, கரெக்ட், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா உள்ள வரும். உட்காந்துட்டு இதை தவிர்த்து கேன்டீன் இருக்கும், கேன்டீனுக்கு பில்லு போகணும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா இவ்வளவு விஷயம் நடக்குதுப்பா உள்ள. என்ன நடக்குது, என்ன எனக்கு வேணுங்கிறத உனக்கு நான் இப்ப சொல்லிட்டேன். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படி புரிஞ்சுதுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இது புரிஞ்சுன்னா நீங்க யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இப்ப நான் சொன்னது ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன நடக்கும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிட்டேன். நிறைய பாக்கி இருக்கு. டாக்டருக்கு சேலரி போடணும், ஸ்டாஃபுக்கு சேலரி போடணும், ஃபார்மசிக்கு ரீஆர்டர் பண்ணணும், சர்ஜரி முடிஞ்சோடனே இருந்த அந்த இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சிரஞ்சு அதெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய கொத்து வேலை. அத்தனையும் பண்ணணும், அத்தனையும் ட்ராக் பண்ணணும். எவனாவது நாளைக்கு ஒரு கேஸை போடுவான். ரைட், குட். இதுதான் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ரிக்குவயர்மெண்ட்ஸ்னா உனக்கு ஒருத்தர் ஒன்று டாக்குமெண்ட்ல எழுதி கொடுப்பாங்க, அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அல்லது ரெண்டும் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்டையும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரெண்டுமே நடக்கும். நீ அதை பார்த்துக்கிட்டு இதுல என்ன இருக்கு, எனக்கு இது புரியல, இது புரியுது, நீ டவுட் கேட்க வேண்டியது உன்னுடைய வேலை. நீ டவுட்டே கேட்காம இருந்தால், ஓகே, இஃப் யூ டு நாட் ஆஸ்க் டவுட்ஸ், தட் மீன்ஸ் யூ ஆர் கிளியர். நீ கேட்கலன்னா நீ கிளியர்னு நானே அசியூம் பண்ணிடுவேன். நீ கேட்டால்தான் உனக்கு புரிஞ்சுது புரியலன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னா நீ உனக்கு புரிஞ்சுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ரைட்டா? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டேன். இப்போ யாரோட நெக்ஸ்ட் கிளாஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அன்மியூட் பண்ண முடியுமா? நான் சங்கீதாங்கிறவங்களுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் அன்மியூட் பண்ண ரிக்வஸ்ட் அனுப்பிச்சேன். அவங்க அன்மியூட் பண்ணி பேச முடியுதா பார்ப்போமா? யாருக்கா மைக் இருந்துச்சுன்னா. there's an ஐடி கார்டு சங்கீதா. உன் நேமுக்கு அடுத்தது சங்கீதான்னு வருது. ஐ ஜஸ்ட் அன்மியூட் பண்ண சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? சம்படி ஒருத்தரை மட்டும் நான் அன்மியூட் பண்ண முடியுமா? நீங்க பண்ண முடியல. சார் யாரும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, யாருக்காவது எல்லா கையும் லோயர் பண்ணிடு, எல்லா கையும் லோயர் பண்ணிடு, லோயர் த ஹேண்ட்ஸ். நவ் யாருக்காவது பேசணும்னு விரும்புங்களா? கை தூக்குங்க. உங்கள்கிட்ட மைக் இருக்கணும், அதாவது நீங்கள் ஃபோன்லேருந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா யாருக்காவது பேசணும்னா கை தூக்குங்க. யாருக்காவது பேசணும்னா கை தூக்குங்க. ஸ்ரீநிதி டிஆர். ஓகே, ஸ்ரீநிதி டிஆருங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுப்பா மைக்கை. உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வரும், ஸ்ரீநிதி ஜி, நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுங்க. தென் யூ கேன் அன்மியூட் யுவர் மைக். ஐ கேன் கிவன் தட் சார். ஓகே, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை இன்னும். ஸ்ரீநிதி டிஆர், நீங்கள் மட்டும், உங்களுக்கு மட்டும் நாங்கள் அன்மியூட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ண முடியுதா? அல்லது யோகேஷ்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, இந்த யோகேஷ்ங்கிறவர் கொஞ்சம் செக் பண்ணு. YOKESH, யோகேஷ். Try to unmute. Yes sir, I have given.
யார் 2 பேர்ல யார் அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். யோகேஷ் அல்லது ஸ்ரீநிதி, நீங்க யாராவது அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி நீங்க ஜஸ்ட் பேசுங்க. ஜஸ்ட் வாண்ட் ஹேவ் சம் இன்ட்ராக்ஷன். ஏன்னா இப்போ இது 3வது வாரம் வந்துட்டோம். We will selectively enable the mic, then we can discuss so that it will be a lively class. Right? 2 பேருமே எனேபிள் பண்ணல. ஓகே. முகிலன் எம், அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. முகிலன் எம்னு ஒன்று ஐடி இருக்கு, அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வந்துதாப்பா? இப்போ கேக்குது. யார் பேசுனது கேக்குது எனக்கு. யாருது? நான் கேட்காதீங்க. ஓகே, யார்? முகிலன் ஜியா? ஓகே, முகிலன் வணக்கம். யாரா முகிலன்? நான் பேசுறது கேக்குது இல்ல? முகிலன், நீங்க எனேபிள் பண்ணீங்க, உங்க மைக் எனேபிள் பண்ணீங்க. ஒரு மொமெண்ட் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ முகிலன், உங்க மைக் கேக்குது. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? இல்ல, அது வந்து அவங்க சரியா. ஓகே, ஒன்று பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு நல்ல உங்க மொபைல்ல இருந்து அட்டன் பண்ணாலும் சரி, மைக்கை நல்லா செட் பண்ணி வச்சுங்க. அல்லது லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணாலும் ஒரு நல்ல மைக், இதர் ஹெட்செட் வழியாவோ அல்லது ஒரு நல்ல மைக் அங்கே வச்சுங்க, அட்டாச் பண்ணீங்க. ஸோ வி வில் ஹாவ் a few people interacting with me continuously throughout the class. ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்போது வந்து சொல்லு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு கூட கதை சொல்லும்போது somebody should be there. It will make it live and interesting. So next classல keep your mic also ready. இப்போ இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்ணுவோம். சக்தி கே அப்படின்னு ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காரு. சக்தி கேக்கு மட்டும் மைக் எனேபிள் பண்ணு. சி சக்தி கே, உங்களுடைய மைக் எனேபிள் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுடைய குரல் கேட்குதா? லெட் அஸ் செக். Sir, they have left the meeting. ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம இதோட நிறுத்திப்போம். I will stop the class here. Next class, a few people keep your mic ready. Have a good mic. ஏன்னா அந்த லூஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா சரியாக கேட்காது. நீங்கள் ஒரு தடவை இன்டர்னல் டெஸ்ட் பண்ணிடுங்க உங்கள் மைக் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு. We will have an interactive class. Thanks a lot. We'll meet in the next class. Thank you. And by the way, இன்னைக்கு வந்து we don't have MCQ. ஓகே, ஏன்னா எங்களுக்கு சில ரிக்வஸ்ட் வந்துச்சு. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால சில பேர்லாம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு MCQ நாங்கள் வைக்கல. ஸோ சில பேர் ஊருக்கு போகிறோம், எங்களால் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we will not have MCQ today. No MCQ today. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். பட் கீப் யுவர் மைக் ரெடி, தட் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் நாளைக்கு சுதந்திர தினம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். தேங்க்யூ.